இன்ன வரைக்கும் வந்து அவர் களத்துக்கு வராமல் இருக்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து யாராலையுமே மன்னிக்க முடியாத ஒரு குற்றம். அவங்க கட்சியில் எனக்கு யாருமே அது வரல, யாருமே வரல. மக்கள் அடிக்க தாங்க செய்வாங்க, செருப்பை கழட்டி வீசுமா, என்ன வேணாலும் பண்ணுவான், நின்று அதை ஃபேஸ் பண்ணியிருக்கணும். இப்போ இவருக்கு எந்த பிரச்சனையும் ஹேண்டில் பண்ண தெரியல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த விஜய் வந்து இப்படி ஆணவமாக இருக்கிற மாதிரி, இப்படி பார்த்து சிரிக்கிற மாதிரி, அந்த வண்டிக்குள்ளே உட்காந்துருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோவை போட்டு, எப்பயுமே உண்மையை விட பொய் வந்து ஸ்பீடாக போகிறான். ஐயா நான் பயந்துட்டேன், வந்து வெளியில் சொல்லு, ஏன் ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வெளியே வர மாட்டேங்குது? இருக்கிறதுலே ஒரு மோசமான அறிவு கட்டவனா கூட இருக்கட்டும். அப்போ அந்த விஜய் மீதான ஒரு நம்பிக்கை குறைஞ்சிருக்குது. நம்பிக்கை 2% குறைஞ்சிச்சுன்னா விஜய் மேலான அனுதாபம் 20% ஆயிடுச்சு. என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. மனசு முழுக்க வலி வலி. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். வணக்கம் மேம். வணக்கம். கரூரில் நடந்த அந்த துயர சம்பவம், அதையொட்டி தமிழ்நாடு அரசியலில் நிறைய நகர்வுகள் நடக்கிறவங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு விஜய் அவர்களுக்கு ஒரு எதிர்மறையான பிம்பம் இருந்துச்சு. அதையொட்டி பார்த்தோம்னா எதிர்கட்சி தலைவர் இபிஎஸ் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்ததுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நெரேட்டிவ் மாறினதை பார்த்தோம். நிறைய கட்சி தலைவர்கள் விஜய் அவர்களுக்கு ஆதரவாக நிற்கிறதையும் பார்க்குறோம். இப்போது அதில் ஒரு சதி செயல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி விமர்சனங்கள் வைக்கிறவங்க மேலே வழக்கு பதிவு பண்ணுறதையும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஒரு யூடியூபரையுமே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கரூர் சம்பவத்தோட தொடர்ச்சியாக என்ன மாதிரியான அரசியல் நகர்வுகள் நடந்துகிட்டு இருக்குன்னு பார்க்குறீங்க நீங்கள்? ஏற்கனவே முதலாக வந்து அந்த ஸ்ரீமதின்னு ஒரு பொண்ணு வந்து கொலையா தற்கொலையான்னு தெரியாமல் ஒன்று நடந்தது கள்ளக்குறிச்சியில். அந்த கள்ளக்குறிச்சியில் நடந்த ஒட்டி உடனே அந்த பொண்ணு இறந்த 2-3 நாட்களில் மிகப்பெரிய கலவரம் உண்டானது. சரிங்களா? அப்போ அந்த கலவரத்தையே வந்து இப்படி கலவரம் நடக்கும் அப்படின்றது உளவுத்துறைக்கு தெரிந்ததா தெரியாமலா போனதா அப்படிங்கிறதே இன்னும் அது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். அப்போ அன்னைக்கே அது வந்து கட்டுப்படுத்தப்பட்ட இருக்க வேண்டும், கட்டுப்படலை. அன்னைக்கு அதில் பலர் பாதிக்கப்பட்டாங்க. நிறைய ஐஏஎஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட அரெஸ்ட் பண்ணினாங்க. இப்போ அந்த சம்பவத்தில் அப்போ வந்து இவர் அன்பில் மகேஷ் அவர்கள் கல்வித்துறை அமைச்சராக வந்து புது அமைச்சர், அதனால் அவருக்கு மீடியாவை அன்றைக்கி எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னெலாம் தெரியல. அன்றைக்கி அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஏவா வேலு போய் தான் அவர் தான் ஃபுல்லாக ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு. அந்த சம்பவத்துக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சியில் வந்து ஒரு மிகப்பெரிய துயர சம்பவம் நடந்தது. அது அரசாங்கத்தின் நிர்வாக திறமையின்மை அப்படின்னு சொல்ல முடியாது. அரசாங்கம் என்னை கேட்டால் அரசாங்கம் தெரிந்தே செய்த விஷயம், தெரிந்தே இன்னமும் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம். அரசாங்கத்தோடு தொடர்புடையவர்களோட லாப நோக்குகளுக்காக ஒரு 70 பேர்த்துக்கு கிட்டத்தட்ட சாகடிக்கப்பட்டார்கள். அதுதான் உண்மை. கள்ளச்சாராயம் இன்றைக்குமே அங்கே கள்ளச்சாராயம் விற்கப்பட்டு கொண்டிருக்கிறது. போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது, நீதிமன்றம் பக்கத்தில் இருக்குது, வருவாய்த்துறை அலுவலகம் பக்கத்தில் இருக்குது. இதுக்கெல்லாம் தெரிஞ்சு தான் அவங்க அதை நடத்திட்டுருக்காங்க. அரசாங்கம் ஒன்று அந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்திலேயே நீங்கள் வந்து ஒரு பாடத்தை கற்றுக்கல. அடுத்து என்ன பண்ணீங்க, இந்த வருஷம் ஆரம்பத்தில் அந்த ஏர் ஷோன்னு ஒன்று நடத்துனீங்க. செத்துப்போன 5 பேரும் பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாமல் நீர் இழப்புனால செத்து போனவங்க தான் அது அதிகம். அப்போது இதுவரைக்கும் அது கடற்கரையில் நடத்துனாங்க. கடற்கரை பெரிய ஒரு விசாலமான இடத்தோ, ஆனால் வெளியேறதுக்கு சரியான அரேஞ்ச்மெண்ட் இந்த அரசாங்கம் பண்ணாதனால அட் அ டைமில் எல்லாரும் வெளியேறினா அதில் 5 பேர் செத்து போயிட்டான். அப்போ ஒரு சம்பவம் ஒரு தடவை நடக்கும்போது அலர்ட் ஆனால் மனுஷன் 3 தடவை நடந்துருச்சு சார். 3 தடவை நடந்ததுக்கு பிறகும் அலர்ட் ஆகலை அப்படின்னா அப்போ அரசாங்கத்துக்கு உள்நோக்கம் இருக்கிறது இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து பொதுமக்கள் மத்தியில் எழுது. அப்போ அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது ஒரு போலீஸ் துறை அமைச்சராக, உள்துறை அமைச்சராக ஸ்டாலின் அவர்களுடைய கடமை. அந்த கடமையிலிருந்து அவர் முற்றும் முழுதுமாக தவறிவிட்டார். ஐயா, நீங்கள் உங்கள் முதல்வர் கடமையை ஒழுங்காக செய்யலைன்னு சுட்டி காட்டுகிறவர்களை நீங்கள் அரெஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னீங்கன்னா, இந்துத்துவ அரசாங்கத்தில், பாஜக அரசாங்கத்தில் இடதுசாரிகளை கொன்றார்கள், அப்போ அதுக்கும் இந்த விஷயத்துக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா அப்படிங்கிற கேள்வியையும் பொதுமக்கள் கேட்குறாங்க. சரிங்களா? அப்போது நீங்கள் வந்து என்னென்னா, இது எல்லாமே எல்லா கேள்வியும் வந்து மக்கள்கிட்டேருந்து இதை விட நிறைய ரொம்ப ஷார்ப்பாக கேள்வி கேட்குறாங்க. அது எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய முதல்வர் அன்றைக்கி ப்ரெஸ் கேட்குது. அவர் அன்றைக்கி கரூரில் போயிருந்தப்ப பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறைபாடு அப்படின்னு சொல்கிறாங்களே சார்னோன்னா, அப்போ முதல்வர் அவர் என்ன பண்ணணும்? இல்லைப்பா, நாங்கள் பாதுகாப்பு சரியாக தான் கொடுத்தோம், பதில் சொல்லணும். நீங்கள் சொல்லாமல் ஏன் அந்த கேள்வியை தவிர்த்து விட்டு ஓடுகிறீர்கள்? அப்போ கேள்வி கேட்டாங்கன்னா நீங்கள் முட்டாள்னு நினைக்கிறீங்களா?
அந்த அவங்க எதிர்த்தாப்புல நின்று ஒரு ரிப்போர்ட்டர் கேள்வி கேட்குறான்னா அது அந்த ஒருத்தருடைய குரல் கிடையாது, சரிங்களா? அது ஒட்டுமொத்த மக்களோட ஒரு குரலா அதை ரெப்ரசன்ட் பண்ணி ஒருத்தங்க கேள்வி கேட்குறான். அப்போ அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்ல முடியாமல் ஒரு முதல்வர் செல்கிறார் என்றால் இது நீங்கள் என்ன அதன் மூலம் நாட்டு மக்களுக்காக ப்ரூவ் பண்ணுறீங்க? அப்போ ஒரு கிட்னி திருடினவனா நீங்கள் இவ்வளோ தூரம் பாதுகாக்கும் போது, ஒரு மெத்தமெட்டஃபைன் கடத்தினவனா நீங்கள் இவ்வளோ தூரம் பாதுகாக்கும் போது, இந்த பொதுமக்களை நீங்கள் பாதுகாக்க வேண்டியது உங்கள் கடமையா இல்லையான்னு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு ஒரு முதல்வர் பதில் சொன்னாரா? இன்ன வரைக்கும் சொல்லலை. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு வீடியோ போடுறாரு, பொறுப்போட நடந்துக்கோங்க, என்னது ரூமர்ஸை கிளப்பாதீங்க, வதந்திகளை பரப்பாதீங்க, ரூமர்ஸை கிளப்பினவங்க மீது கடும் நடவடிக்கை பாயும் அப்படின்னு நீங்கள் அச்சுறுத்துறீங்க. ஒரு தவறு நிகழ்ந்தால் இங்கே 8 கோடி பேர் இருக்கான், 8 கோடி கேள்விகள் வரத்தான் செய்யும். குழந்தை கூட கொஸ்டின் கேட்கும் சார். அதுதான் அரசு, அதுதான் மக்கள் அரசு, அதுதான் ஒரு ஜனநாயகத்தோட பண்பு, அதுதான் எல்லாரும் கேள்வி கேட்பான். அப்போ இங்கே அரசாங்கம்னா என்ன, அரசாங்கத்தோட கடமை என்ன அப்படிங்கிறதுலேருந்து ஒரு முதல்வருக்கு அது குறித்த சரியான ஒரு புரிதல் இருக்குதாங்கிற கேள்விதான் இந்த துயர சம்பவத்திலிருந்து எல்லா மக்களுக்கும் முன் வந்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி. இந்த இடத்துல எதிர்க்கட்சி தலைவராக மட்டும் இல்லாமல் ஒரு மனிதாபிமானம் கொண்ட தலைவராக எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர் சொன்ன பதில் இன்னைக்கு எல்லாரையுமே யோசிக்க வச்சிருக்கு. ஏன்னா ஒரு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் எல்லாரும் இந்த விஷயத்த ரொம்ப பக்குவம் இல்லாமல் ஹேண்டில் பண்ணப்போ அவர் ஒருத்தர் தான் அந்த இடத்துல நின்று சொல்கிறாரு, இத்தனை பேர் இறந்துருக்காங்க, இறந்தவர்களோட மனநிலைமையை நம்ம பார்க்கணும், அவர்களுடைய துயரத்தை பார்க்கணும், பாதிக்கப்பட்டவங்க கூட நீ நிற்கணும், இந்த நேரத்தில் இதில் அரசியல் செய்யாதீர்கள். அப்போ விஜய் குறித்து கேள்வி கேட்கும்போது அவர் சொல்றாரு, யார் யார் என்னென்ன மனநிலைமையில் இந்த நேரம் இருப்பாங்கன்னு நமக்கு தெரியுமான்னு கேட்குறாரு. அப்போ இதுதான் என்னென்னா, ஏன் தலைவர்கள் மக்களிடமிருந்து வரணும்னு ஒன்று இருக்குல்ல. மக்கள்கிட்ட ஒரு கிளை செயலாளராக வளர்ந்து ஒரு முதல்வராக வந்தவர், இன்னைக்கு எதிர்க்கட்சியாக தலைவராக இருக்கவர், ஒரு துயரம் நடந்தால் எப்படி இருக்கும், அந்த நேரத்தில் நம்ம யார் கூட நிற்கணுங்கிற ஒரு தெளிவு அவர்களுக்கு இருக்குது இல்லையா? அதை தெளிவுன்னு சொல்கிறத விட ஒரு மனிதாபிமானம். அவர் அந்த விஷயத்த சொன்னதுக்கப்புறம் அதிமுககாரர்களை விட பொதுமக்களாக இருக்கிறவங்க இன்னைக்கு உண்மையிலுமே இவர் நல்ல மனுஷன்தான் அப்படிங்கிறத மக்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இங்கே இந்த அரசியல் நகர்வுன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் கேட்டிங்க இல்லையா, என்ன அரசியல் நகர்வு அப்படிங்கிறது. இந்த அதிமுககாரர்கள் இல்லை அதிமுகவோட தலைவராக இருக்கின்றவர் குறித்து நிறைய ஒரு பொய்யான பிம்பம் இருந்தது இல்லையா, அது அவர் தன்னோட வார்த்தைகளால் இல்லை, நான் அப்படியெல்லாம் இல்லை, நான் உங்களை மாதிரி ஒரு சாதாரண இடத்துலேருந்து வந்த ஒரு சாதாரண மனிதன், என் சாதாரணமாக தான் என் வாழ்க்கை போயிட்டுருக்கு, நான் ரொம்ப ஆவரேஜாக திங்க் பண்ணுற ஒரு ஆளாகவே இருந்துட்டு போகிறேன், ஆனால் நான் மனிதாபிமானம் நிறைந்தவன் அப்படிங்கிறத அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இப்போ அடுத்து நீங்கள் விஜயோட நகர்வு அப்படின்னு பார்க்கும்போது அது இன்னும் வரைக்கும் அவர் களத்துக்கு வராமல் இருக்கிறது இருக்கு இல்லையா, அது யாராலையுமே மன்னிக்க முடியாத ஒரு குற்றம், யாராலையுமே மன்னிக்க முடியாத, மன்னிக்கக்கூடாத ஒரு குற்றம். அன்னைக்கு சம்பவம் நடந்த அன்னைக்கு அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தா அதை விடவும் பெருசாக வேறு ஏதாவது நடந்திருக்கலாம், மக்கள் தாக்கியிருக்கலாம், எது வேணாலும் நடந்திருக்கலாம். சரி, அன்னைக்கு நீங்கள் வந்தீங்க, அடுத்து நம்ம என்ன பண்ணுறதுன்றத யோசிச்சுருக்கணும். அவங்க கட்சியில் எனக்கு யாருமே வரல. ஒரு 2ஆம் கட்ட அந்த ஆனந்தன்றவர் அவராவது வந்திருக்கணும் இல்லையா, பொதுச் செயலாளர். அவர் மக்களை பார்த்து, பாதிக்கப்பட்டவங்களை பார்த்து பேசியிருந்துருக்கணும். மக்கள் அடிக்க தாங்க செய்வாங்க, செருப்பை கழட்டி வீசுவான், என்ன வேணாலும் பண்ணுவான், கொலையே செஞ்சிருந்தாலும் நின்று அதை ஃபேஸ் பண்ணியிருக்கணும். ஒரு அரசியல் கட்சி தொடங்குவதோ நடத்துவதோ அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. அப்படிங்கிறத போது நீங்கள் அந்த தைரியம் இல்லாமல் எதுக்கு ஒரு கட்சி தொடங்குறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி விஜயும் விஜயை சுற்றி இருக்கின்ற அத்தனை பேருக்கும் இவங்களோட இந்த அப்ரோச் இருக்குல்ல, அது மக்களிடையே ஒரு வெறுப்பை உருவாக்கி வச்சிருக்கு. இப்போ நீதிமன்றத்தில் அனுமதி கேட்டிருக்காங்க மேம் கரூர் போகிறதுக்காக விஜய் அவர்கள். சார், நீங்கள் நீதிமன்றத்துக்கு போய் அனுமதி கேட்டு அப்படின்னு நீங்கள் இப்போ அவங்கள பார்த்து தடுக்கிறத, இப்போ நீங்கள் அவங்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, கவர்மெண்ட்டோட மிஷினரி போலீஸோ வேறவங்களோ கலெக்டரோ தடுக்கிறாங்க அப்படின்னா மக்கள் டிசைட் பண்ணுவாங்க, சார் இது மக்கள் ஆட்சி தான் நடக்குது, அப்போ நீங்கள் வாங்க மக்கள் மன்றத்துக்கு வாங்க, அவன் செருப்பை தூக்கி போட்டானா கையில் பிடிச்சிட்டு போ. இதே விஜய் என்னை மீறி நடைபெற்ற ஒரு சம்பவம் இது, ஐயா என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு மக்கள் மன்றத்தில் மன்னிப்பு கேட்டிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு ஒட்டுமொத்த அரசியல் சினாரியோவே வேறு மாதிரியா இருக்கு. அப்போ உங்களுக்கு ஒரு தலைவனோட பண்புங்கிறது எந்த இடத்துல எடுபடுதுன்னு ஒன்று இருக்குது, தெரியும். நம்ம துன்பம் வரும்போது எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல. இப்போ இவருக்கு எந்த பிரச்சனையும் ஹேண்டில் பண்ண தெரியல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த விஜய் இப்படி ஆணவமாக இருக்கிற மாதிரி, இப்படி பார்த்து சிரிக்கிற மாதிரி அந்த வண்டிக்குள்ள உட்காந்துருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோவை போட்டு அதை பரப்பிக்கிட்டு இருக்காங்க.
அது வந்து ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே உண்மையை விட பொய் வந்து ஸ்பீடாக பறக்கும். அந்த லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணது அது எந்த ஊரில் எப்படி நடந்துச்சுன்றது தெரியல, என்ன மாதிரி சுச்சுவேஷனில் நடந்ததுன்னு தெரியல. ஆனால் இந்த சோசியல் மீடியாவோட பலவீனம் என்ன அப்படின்னீங்கன்னா, எல்லாத்தையும் தனக்கு சாதகமாக மாற்றிக்கக்கூடிய சூழல் இருக்குது. அவங்கள அடிச்சுக்கவே முடியாது சார். அவங்கள மாதிரி அவ்வளோ க்ரூயலாக திங்க் பண்ணுறதுக்கு இந்த பூமியிலே ஒருத்தனும் இல்லை. அந்தளவுக்கு சிறப்பு வாய்ந்தவர்கள் அவர்கள். அப்போது அவங்க பொய்களை இவ்வளோ ஸ்பீடாக பரப்புமான்றது தாவக்காரர்களுக்கு தெரியாதா? முன்ன பின்ன அரசியல் அனுபவம் இல்லாதனால பயந்துட்டீங்களா அப்படின்னாலும், ஐயா நான் பயந்துட்டேன், வந்து வெளியில் சொல்லு. அப்போ அந்த விஜய் மீதான ஒரு நம்பிக்கை குறைஞ்சிருக்குது. ஆனால் நம்பிக்கை 2% குறைஞ்சிச்சுன்னா விஜய் மேலான அனுதாபம் 20% ஆயிடுச்சு. நம்பிக்கை 2% குறைஞ்சிருக்கு, அனுதாபம் 20%. என்ன அப்படின்னீங்கன்னா, பொதுமக்கள் சாதாரண பொதுமக்கள் எழுதுறான், ஏண்டா நீங்களே தான் ஆளணுமா, அவன் தான் என்ன, உங்களுக்கு என்ன ஆகிட போகுது. அப்போ இங்கே கோபம் விஜய் மேலே இருக்குது, அவர் மேலே விமர்சனங்கள் இருக்குது, அதே மாதிரியான அளவுக்கான ஒரு அனுதாபமும் இன்னைக்கு விஜய் மேலே வந்துட்டு தான் இருக்குது. ஓகே, இப்போ வதந்தி பரப்புனவங்களை கைது பண்ணது குறித்து நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ ஒரு இஷ்யூ நடக்குது அப்படிங்கிறப்போ இமீடியட்டாக வந்து முதலமைச்சர் அங்கே போகிறாரு, எல்லாத்தையும் பார்க்குறாரு, ஒரு ஆணையமும் அமைக்கிறாங்க ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில். அவங்க ஒரு ரிப்போர்ட் வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாங்கிற ஒரு ஸ்பேஸ் இருக்கும்போது அதுக்குள்ளே வந்து கான்ஸ்பிரசி தியரிஸ் பரப்புறது ஒரு பதற்றமான சூழலை உருவாக்குது, ஒரு விஷமத்தனமான வதந்திகளை பரப்புறாங்க அப்படிங்கிற அடிப்படையிலேருந்து இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதா சொல்கிறாங்களா? எது விஷமத்தனமான வதந்தி? ஒரு அடிப்படை ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகள். இப்போ ஒரு தனிநபர் தான் இதுக்கு காரணமாக இருந்தார், இந்த சம்பவத்தை வந்து தூண்டி விட்டு நிகழ்த்திருக்காங்கிற ரேஞ்சில் பேசும்போது வந்து அது 2 கட்சிகளுக்குள்ள ஒரு ஒரு பதட்டத்தை உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல? அந்த வதந்தியை பரப்புறதுல இப்போ இன்னைக்கு காலையிலேருந்து சோசியல் மீடியாவில் ஒன்று பெருசாக போயிட்டுருக்கு. அதில் பாதிக்கப்பட்டவரோட மனைவி, இந்த கைது பண்ணியிருக்காங்க இல்லையா அறிவழகன், அவரோட மனைவி சொல்கிறாங்க என்னென்னு, சார் ஏதோ பர்பஸாக அவங்க பண்ணிவிட்டு கீழே அந்த பண்ணினோடனே கீழே நிறைய பேர் விழுந்தோன்னே அவங்களுடைய கழுத்துலையும் நெஞ்சு பகுதியிலையும் தான் மிதிச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த அம்மா சொல்கிறது வதந்தியாக இருந்தால் அதை வந்து அரசாங்கம் ப்ரூவ் பண்ண வேண்டிய நிர்பந்தம் இருக்குது. அப்போ இறந்து போனாங்கல்ல, அதில் ஒருத்தருடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டையாவது அரசாங்கம் காமிக்கணும். இந்த அம்மா சொல்கிற மாதிரி அங்கே கழுத்தில் மிதிக்கலை, வயிற்றில் மிதிக்கலை, இது கண்ணா பின்னான்னு பல இடங்களில் மிதித்து தான் இறந்து போயிருக்காங்கன்னா யாராவது ஒருத்தரோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டாவது வெளியில் வந்திருக்குமா இல்லையா? சார் தாவேகாக்காரன் பர்மிஷன் கேட்ட லெட்டரு சுற்றிக்கிட்டே இருக்குது 3 நாளாக. அவன் கோர்ட்டுக்கு போன அஃபிடவிட் சுற்றுது. ஏன் ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வெளியே வர மாட்டேங்குது? ஏன் வர மாட்டேங்குது? அதை நீங்கள் வந்து நான் பொதுமக்கள் தான் சார், 8 கோடி பேர் இருக்கானா 8 கோடி மூளை இருக்குது, 8 கோடி இதயம் இருக்குது. இந்த 8 கோடி மூளையும் 8 கோடி இதயமும் கருத்துக்களை சொல்லும். சோசியல் மீடியாங்கிறது ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம், இன்றைக்கி எல்லார் கையிலையும் வந்துருச்சு. 10 மொபைல் இருக்குன்னா 10 மொபைலில் 10 கருத்து சொல்கிறான். விஜய் கூட்டம் வந்து ஒரு தற்கொலை கூட்டமாக இருக்கட்டும், அவன் குரங்கு சேட்டை பண்ணுறவனாக இருக்கட்டும், அவன் மனுஷனே இல்லாமல் இருக்கட்டும் சார், அவன் யாரோட ஆட்சியின் கீழே வாழ்கிறான்? அப்போ அந்த இப்போ மக்கள் கேட்குற ஒரே கேள்வி, ஐயா நீங்கள் அவன் முட்டாளாகவே இருக்கட்டும், விஜய் ஒரு இருக்கிறதுலே ஒரு மோசமான அறிவு கட்டவனாக கூட இருக்கட்டும், இவங்க எல்லாரும் உங்கள் ஆட்சியின் கீழே இருக்கும்போது அவன் நடத்துகிற கூட்டத்துக்கு ஒரு அரசாங்கமாக உனக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது உன் வேலையா இல்லையா? அப்புறம் எதுக்கு நீங்கள் ஒரு போலீஸ் துறை அமைச்சராக இருக்கணும், உங்களுக்கு கீழே எதுக்கு இத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்கணுங்கிறது தான் அவங்களோட கேள்வி. அந்த கேள்விக்கு இன்ன வரைக்கும் அந்த அரசாங்கத்தில் இருக்கின்ற யாராவது ஒருத்தர், நீங்கள் மக்களை கோவப்படாத மாதிரி ஒரு இவ்வளோ நீள அறிக்கையை கொடுத்துருக்கலாம்ல, ஏன் கொடுக்க முடியல? அதுக்கு நம்ம ஆணையம் அமைச்சிருக்காங்க, அந்த ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் அதன்படி எங்கே பிரச்சனை இருக்கோ அது மேலே நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு ஒரு சட்டப்பூர்வமான நகர்வுகளுக்காக காத்திருக்காங்களா? ஒருவேளை அதிமுக ஆட்சி காலத்தில் இப்படி நடந்துருச்சு, 40 பேர் செத்து போயிட்டான், ஸ்டாலின் ஐயா இவ்வளோ பொறுமையாக இருந்திருப்பாரா? ஏன்னா இதில் பாலிடிக்ஸ் பண்ணுறது 42 பேர், அது குழந்தைகள்லாம் செத்து போன ஒரு இடத்துல பாலிடிக்ஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு கேவலமான விஷயம் அப்படிங்கிறத ஒரு எதிர்க்கட்சியாக எல்லாருமே புரிஞ்சு வச்சுருக்காங்க. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.